Did you know that ancient Indian mythology may have its own version of an aircraft? In the epic Ramayana, Ravana, the 10-headed king of Lanka, is said to have possessed the Pushpaka Vimana, a flying chariot capable of soaring through the skies. Described as fast, luxurious, and able to travel vast distances, some interpretations suggest it could have been an ancient aircraft, possibly using technologies we don't fully understand today, like anti-gravity or advanced propulsion systems. While there's no concrete evidence, could this mythological chariot be a symbol of advanced technology lost in time? What do you think? Was the Pushpaka Vimana just a myth, or did ancient civilizations know more than we think? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏர் டெக்கானோட கதையான சூரரை போற்று படம் எல்லாருமே அமேசான் ப்ரைமில் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படத்துக்கு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூ எல்லாமே தான் இருந்துச்சு. ஏர் டெக்கான் வந்து ஒரு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் மாடல் அப்படிங்கிற மாதிரி தான் படத்துலையுமே காமிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போது அந்த ஏர் டெக்கான் என்ன ஆச்சு, இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏர் டெக்கான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் அது சக்ஸஸ் மாடலாக இருந்தாலும் பிஸ்னஸ் தாக்கு பிடிக்க முடியாமல் ஏர் டெக்கான் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த ஒரு வீடியோவில் ஏர் டெக்கான் ஏன் ஃபெயிலியர் ஆணுச்சு அப்படிங்கிறத பற்றி தான் முழுசாக பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். வெல்கம் டு லோக்கல் மாஃபியா தமிழ். நான் உங்களில் ஒருவன் மனோஜ் சந்திரசேகர். என்னப்பா சொல்கிற, ஏர் டெக்கான் ஃபெயிலியர் ஆயிடுச்சா? சூரரை போற்று படத்தில் மிகப்பெரிய சக்ஸஸ் அடைஞ்ச மாதிரி காமிச்சாங்களே, ஆனால் ஃபெயிலியர் ஆயிடுச்சா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், ஏர் டெக்கானோட மெயின் அஜெண்டாவாக இருந்தது லோ காஸ்ட்டில் ஃப்ளைட் ப்ரொவைட் பண்ணணும், அதிகமான கஸ்டமர்ஸ் பேசஞ்சர்ஸை நம்மளுக்கு வர வைக்கணும். அதாவது அவங்க வந்து ஃப்ளைட்டில் போகக்கூடிய அந்த அப்பர் கிளாஸ் பீப்புளை வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணல. ட்ரெயினில் அப்பர் கிளாஸில் அல்லது ஸ்லீப்பர் கோச்சில் போவாங்க இல்லையா, அந்த மாதிரியான மிடில் கிளாஸ் பீப்புளை ஃபோக்கஸ் பண்ணி தான் அவங்களோட பிஸ்னஸே ஆரம்பித்தாங்க. சாதாரண காமன் மக்களாக இருக்கிறவங்களுக்கும் ஃப்ளைட் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரீமாக இருக்கும். அந்த ட்ரீம் அவங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு லோ காஸ்ட்டில் டிக்கெட் விலை ப்ரொவைட் பண்ணாங்க. ₹1 டிக்கெட் அப்படின்னு கூட நீங்கள் படத்தில் பார்த்துருக்கலாம். ₹1 டிக்கெட் விற்றாங்க. ஆனால் டேக்ஸ் எல்லாமே சேர்த்து அது வந்து ₹250, ₹300, கிட்டத்தட்ட ₹400 அந்த ரேஞ்சுக்கு வரும். டேக்ஸ் எல்லாம் சேர்த்தா ஃப்ளைட்டோட காஸ்ட் ₹1 தான், ஆனால் டேக்ஸ் எல்லாம் சேர்த்தா அந்த ரேட் வரும். ஸோ அதுவே ஒரு லோ காஸ்ட் தான். அதனால் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 2005 வருஷத்தில் இவங்களோட ஃப்ளைட் சர்வீஸ் ரொம்ப பெருசாக வளர்ந்துச்சு. ஒரு நாளைக்கு 260 ஃப்ளைட் வந்து விடுற அளவுக்கு இவங்களுக்கு அதிகமான பேசஞ்சர்ஸும் வர ஆரம்பித்தாங்க. அந்த காலகட்டத்தில் தான் ஏர் டெக்கான் மிகப்பெரிய சக்ஸஸில் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த டைமில் இவங்களோட பேசஞ்சர்ஸ் 30% அளவுக்கு அதிகரிச்சிருந்தாங்க. இவங்களோட வருமானமும் ஒரு 20% அளவுக்கு அதிகரிச்சிருந்துச்சு. ஏர் டெக்கானோட ஃபெயிலியர் ஸ்டோரி சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்களோட சக்ஸஸுக்கு என்ன காரணம், இவங்களோட சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்பர் 1, ஹை ஏர்கிராஃப்ட் யூட்டிலைசேஷன் வந்து இவங்க பண்ணினாங்க. அதாவது குறைவான டிஸ்டன்ஸில் அதிகமான ட்ரிப்ஸ் வந்து இவங்களோட ஏர்கிராஃப்ட் எல்லாமே பறந்துச்சு. அதன் மூலமாக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அந்த ப்ரைவேட் பஸ் மாதிரி இந்த ஏர்பிளேன்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணாங்க. அதிகமான பேசஞ்சர்ஸும் வர ஆரம்பித்தாங்க.
ரெண்டாவதா இவங்க வந்து கனெக்டிங் ஃப்ளைட்டோட உள்ள எந்த ரூட் பிளானிங்குமே இவங்க போடல. எல்லாமே சிங்கிள் ட்ரிப்பாக தான் இருக்கும். போய் உங்களை விட்டுட்டு வந்துடும். கனெக்டிங் ஃப்ளைட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுற டைமில் உங்களுக்கான அக்காமடேஷன் கொடுக்குறதோ இந்த மாதிரியான எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஒரே ட்ரிப்பு தான், நேராக போயிடுவீங்க. நோ கனெக்டிங் ஃப்ளைட் அப்படிங்கிறதுனால இவங்களோட அந்த ரூட் மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அடுத்தபடியாக இவங்க சிறிய ரக ATR-2 டர்போ ட்ராப் அப்படிங்கிற அந்த விமானத்தை தான் ஃபாரின்லேருந்து ஒரு கம்பெனிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணாங்க. அந்த விமானத்தில் ஒரு 48 சீட் அளவுக்கு தான் இருக்கும். நம்ம ஒரு ப்ரைவேட் பஸ் மாதிரி. கொஞ்சம் நாள் போன பிறகு தான் 2004-05க்கு பிறகு தான் இவங்க ஏர்பஸ் 320 அப்படிங்கிற அந்த பெரிய ரக விமானத்தையே வாங்கினாங்க. அந்த பெரிய ரக விமானத்தையும் இவங்க எல்லா ரூட்லேயுமே யூஸ் பண்ணல. இவங்களுக்கு பிஸியான ரூட்டாக இருக்கக்கூடிய ரெகுலர் ட்ரிப்பு போகக்கூடிய அதிகமான மக்கள் பிரயாணம் பண்ணக்கூடிய அந்த ரூட்டில் வந்து இவங்க இந்த ஏர்பஸ் ஃப்ளைட்டை வந்து விட்டாங்க. ஸோ சிறிய ரக விமானம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டன்ஸு அதிகமான பீப்புள் வருவாங்க. இதனாலையும் இவங்களோட பிஸ்னஸ் வந்து நல்லா டெவலப் ஆனிச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக காஸ்ட் ரிடக்ஷன் டிக்கெட்டில் இவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், ஃப்ளைட்டில் வரக்கூடிய பேசஞ்சர்ஸ்க்கு மீல்ஸு கிடையாது. வேறு கஸ்டமர் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக அதிகமான ஃப்ளைட் விட ஆரம்பித்தாங்க. தேர்டு பார்ட்டி இன்வால்மெண்ட் எதுவுமே இல்லாமல் இவங்களோட ஃப்ளைட்டை இயக்குனாங்க. அதாவது ரிசர்வேஷனுக்கு வேறு ஒரு தேர்டு பார்ட்டி இருந்தால் அவங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் அது எதுவுமே இல்லாமல் இவங்களே ஒரு கம்பெனியோட டைப் வச்சுக்கிட்டு இவங்களே ரிசர்வேஷன் எல்லாமே இன்டர்நெட்லேயே பண்ணாங்க. இன்டர்நெட்டில் மட்டும் இல்லாத இவங்களோட ரிசர்வேஷன் எல்லாமே போஸ்ட் ஆஃபீஸில் இவங்க கால் சென்டர் அப்படின்னு சொல்லி நம்பர்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த கால் சென்டருக்கு கால் பண்ணி கூட நம்ம ரிசர்வேஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பெட்ரோல் பங்க்ஸில் HP கூட இவங்க பார்ட்னர்ஷிப் வச்சு அங்கேயுமே டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக டிக்கெட் ரிசர்வ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் இந்த இன்டர்நெட்லாம் ரொம்ப பெருசாக வளர்ந்துக்கிட்டு இருந்த காலம். ஸோ இன்டர்நெட்லேயே மக்கள் நிறையா புக் பண்ணி இவங்களோட ஃப்ளைட்டில் பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தபடியாக இவங்களோட ஃப்ளைட்டில் மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக வரக்கூடிய அந்த வருமானமும் இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஃப்ளைட்டில் நம்ம போகிறோன்னா அதில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே வரும். அது மூலமாக வரக்கூடிய வருவாயையும் இவங்க விடுற மாதிரி இல்லை. இவங்க அதையுமே எடுத்துக்கிட்டாங்க. இவங்களோட பிராண்டுக்கு வந்து இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி டிவிலையோ வேறு எதுலையோ போஸ்டரோ இந்த மாதிரி பெரிய அளவில் எதுவுமே பண்ணல. இவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்நெட்டில் தான் இருந்துச்சு. இன்டர்நெட்டை அந்த காலகட்டத்தில் ஏர்டெக்கானோட ஃபவுண்டர் கோபிநாத் ரொம்ப பெரிய அளவில் நம்பினார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த இன்டர்நெட் தான் இந்த ஏர்டெக்கானை இவ்வளோ பெரிய அளவில் வளர்த்து விட்டுச்சு அந்த காலகட்டத்தில். 2005 வருஷம் ஏர்டெக்கான் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிது அப்படின்னு சொன்னோம்ல. எப்போ ஃபெயிலியராக ஆரம்பிச்சிது ஏர்டெக்கானுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2006லையும் 2005 முடிஞ்சு 2006 இவங்களோட பிஸ்னஸ் அப்படியே மெல்ல வளர்ந்துக்கிட்டு இருக்கு. உடனே இவங்களோட ரூட்டை இன்னும் அதிகப்படுத்தலாம், இன்னும் நிறைய ஃப்ளைட் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 புது ஃப்ளைட் வாங்குறதுக்கான பர்ச்சேஸ் அதை வந்து பண்ணுறாங்க. அதுக்காக பேங்க்கில் லோனும் வாங்குறாங்க. அந்த காலகட்டத்தில் ஜெட் ஏர்வேஸ், ஸ்பைஸ் ஜெட் அப்படிங்கிற அந்த 2 ஃப்ளைட் கம்பெனியும் இதே மாதிரி லோ காஸ்ட் ஃப்ளைட்டை நாங்கள் ஏர்டெக்கான் மாதிரியே விடுறோம் அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ்க்குள்ளே வராங்க. இவங்க 2 பேருமே உள்ளே வந்ததும் ஏர்டெக்கானோட பிஸ்னஸ் ரொம்ப படுத்துருச்சு. ஏர்டெக்கானோட கஸ்டமர்ஸ் நிறைய பேரை வந்து இந்த ஜெட் ஏர்வேஸும் ஸ்பைஸ் ஜெட் அப்படிங்கிற அந்த 2 இதுவுமே பிடிச்சிட்டாங்க. இதனால் இவங்க புதுசாக வாங்க இருந்த அந்த 20 புது ஃப்ளைட்டுக்கான பிஸ்னஸ் வந்து ஏர்டெக்கானுக்கு இல்லை. அந்த ஃப்ளைட்டுமே கடனாக போயிடுச்சு. 2007 இவங்களுக்கு கிட்டத்தட்ட 300 கோடி அளவுக்கு லாஸ் ஆயிடுச்சு. பேங்க்கில் கடன் வேறு வாங்கியிருக்கிறாங்க. கடனை திருப்பி கட்ட முடியாமல் கடன் சுமையில தவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏர்டெக்கான். இந்த ஸ்பைஸ் ஜெட்டு, ஜெட் ஏர்வேஸ்லாம் விட இவங்களோட முக்கியமான மிகப்பெரிய ஏர்டெக்கான க்ளோஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு சர்வீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இண்டிகோ அப்படிங்கிற அந்த ஒரு ஏர் சர்வீஸோட என்ட்ரி தான். இப்போ கூட இந்த இண்டிகோ அப்படிங்கிற அந்த ஏரோப்ளேன் சர்வீஸ் இருக்குது, நிறைய பேர் பார்த்துருப்போம். இந்த இண்டிகோ கம்பெனியை தொடங்கினவங்க யார் அப்படின்னு கேட்டோம்னா இன்டர் குளோப் என்டர்பிரைசஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி தான். இந்த இன்டர் குளோப் என்டர்பிரைசஸ் தான் ஏர்டெக்கானுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் ரிசர்வேஷனுக்கான சாஃப்ட்வேர், அதை மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதனால் இவங்களுக்கு ஏர்டெக்கானோட பேசஞ்சர்ஸோட ஃபுல் டேட்டா வந்து இருக்கும். எல்லாமே ஏர்டெக்கானை பற்றின எல்லா டீட்டெயிலுமே இந்த இன்டர் குளோப் என்டர்பிரைசஸ் கிட்ட இருந்துச்சு. அதனால் இண்டிகோ ஏர்டெக்கானோட பிஸ்னஸை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 80% பிஸ்னஸ் வந்து ஏர்டெக்கானோடது இண்டிகோ கையில் தான் போச்சு அப்படின்னு சொல்லணும். இண்டிகோ தான் இப்போ வரைக்குமே மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லோ காஸ்ட் கேரியராக இந்தியாவுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ஏர்டெக்கானோட தோல்விக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது அந்த இன்டர் குளோப் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியும் அவங்க ஆரம்பித்த இண்டிகோ அப்படிங்கிற அந்த ஒரு லோ காஸ்ட் ஃப்ளைட் கம்பெனியும் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க.
2007 வருஷத்துக்கு பிறகு ஏர் டெக்கான பெரிய அளவில் லாஸ் ஆன பிறகு 2007 யுனைடெட் பிரிவரிஸ் அப்படிங்கக்கூடிய விஜய் மல்லையாவோட அந்த குரூப் கிட்ட ஏர் டெக்கான ஒரு 30% அளவுக்கு ஷேரை வித்துட்டாரு நம்ம ஜிஆர் கோபிநாத். அதன் பிறகு சிம்பிளி ஃப்ளை, கிங்ஃபிஷர் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் கூட டைப் வச்சு இந்த ஏர் டெக்கானோட ஃப்ளைட் எல்லாமே போச்சு. 2011 கிங்ஃபிஷருக்கும் கடன் அதிகமாகி கிங்ஃபிஷரையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா இப்போ இந்த ஏர் டெக்கான் இல்லவே இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா இருக்குது. ஏர் டெக்கான் குஜராத்தில் மட்டும் ஒரு 4 டெஸ்டினேஷனுக்கு இவங்க ஃப்ளைட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃப்ளைட் அத்தாரிட்டிஸ் கூட சேர்ந்து உடான் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் லோ காஸ்ட் ஃப்ளைட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து ஒரு 4-5 ஏர்வேஸ் கூட ஒரு கூட்டணி பார்ட்னர்ஷிப் வச்சு நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு 4 டெஸ்டினேஷனுக்கு இந்த ஏர் டெக்கான் தான் ஃப்ளைட் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அவங்க அது மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இண்டிகோ அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ளைட் கம்பெனி தான் இந்தியாவில் இப்போ மிகப்பெரிய ஒரு லோ காஸ்ட் கேரியர் ஃப்ளைட்டாக இருக்குது. இது இவங்களோட ஆரம்ப காலகட்ட மாடல், இவங்களோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு வச்சு பார்த்தோன்னா அது கண்டிப்பாக ஏர் டெக்கான் தான். என்னதான் நம்ம ஜிஆர் கோபிநாத் அவர் ஆரம்பித்த அந்த ஏர் டெக்கான் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு பேசினாலும் அவரோட அந்த ஆரம்ப காலகட்டத்தில் அவர் பட்ட அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த படம் மூலமாக பார்த்தோம். அவரோட பயோகிராஃபிலையும் சிம்பிளி ஃப்ளை அப்படிங்கிற பயோகிராஃபிலையும் அவர் இதைத்தான் எழுதியிருந்தார். தனி ஒரு மனிதனாக நின்று அவர் அந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் அடைஞ்சார். அதன் பிறகு சில காரணங்களுக்காக அவரோட பிஸ்னஸ் வந்து குறைஞ்சிருச்சு, படுத்துருச்சு. மிகப்பெரிய அளவில் வளர வேண்டிய பிஸ்னஸ் தான் அது, நிறைய சூழ்ச்சிகளின் காரணமாக அது தோல்வியை சந்திச்சுது. இருந்தாலும் பரவாயில்ல, ஜிஆர் கோபிநாத்தோட வரலாறான சூரரை போற்று படம் ரொம்ப நல்லாவே தான் இருந்துச்சு. அந்த படம் மற்றும் ஜிஆர் கோபிநாத்தோட வாழ்க்கை வரலாறு நிறைய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன் இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த ஒரு வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மனோஜ் சந்திரசேகர். Beginning in more breaking updates, this is on reactions with respect to the Air India status, the buyover by the Tata Sons. Let's get you the statement of what has been tweeted out by Mr. Ratan Tata. He says, welcome back Air India. Ratan Tata, they're reacting on winning the Air India bid here, saying that winning Air India bid is great news. Will take the effort, does admit that it's going to be an effort here to rebuild Air India and make it a formidable aviation brand to reckon with. He says it is an opportunity for strong presence for Tatas in aviation. He also adds JRD Tata would have been overjoyed if he was amidst us. So undoubtedly on what is being seen here, not just as a big news, big development here in that announcement that's coming from the government of India, but for Tata Sons, for which it was always a huge issue of sentimentality with respect to getting back a lost legacy. And this very statement that's coming from Ratan Tata is reflective of that sentimentality to this moment.